நம்ம அப்பா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறேன், அதுவும் 10,000க்கும் மேற்பட்ட இடத்துல முகாம் நடத்துறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அங்க வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பில்டப் எல்லாம் கொடுத்திருந்தார்ல. அந்த மாதிரி ஒரு முகாம் உசிலம்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியில. அதுவும் ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, தினம் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள்லாம் போவாங்க. அப்படி இருக்க சூழல்ல அரசு பள்ளியில முகாம் நடத்திட்டு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை மரத்தடியில உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கீழப்புதூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றதால் பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கும் போதே பள்ளியில் உள்ள குழந்தைகள் மரத்தடியில் அமர வைத்து பாடம் நடத்தியதாக. இதுக்கு அந்த முகாம் நடந்தா என்ன, நடக்காம போனா என்ன? படிக்கக்கூடிய மாணவர்கள் நடு தெருவுல இருக்கலாம், ஆனா நீங்க ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக மாணவர்களை வெளியே தள்ளிட்டு முகாம உள்ள வைப்பீங்க, அப்படிதானே? இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவாங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தினம் தினம் கேள்விப்படுவீங்க. ஒரு படத்துல வடிவேல் ஐயையோ என்னோட கிணத்தை காணுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போவார்ல, அப்போ காவலர்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்ப்பாங்க. தரமட்டமா ஒரு இடம் இருக்கும். இது வந்து திரையில நடந்த ஒரு காமெடி. தரையில இதை மிஞ்சுற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஈரோடு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி இருக்காங்க. அதுவும் தனியா இருக்காங்க. அவங்க மகனுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக மகனுடைய ஊருக்கு போயிட்டு ஒரு 4-5 நாள் தங்கிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா தரமட்டமா இருக்கு. என்னன்னா, வீடு இருந்த இடத்த அப்படியே இடிச்சு தரமட்டமா போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல அந்த மூதாட்டி 3 சவரன் நகை வச்சிருந்தாங்களாம், 77,000 ரொக்க பணமும் வச்சிருந்தாங்களாம். நைட்டோட நைட்டா யாரோ அந்த பணத்தையும் நகையும் திருடிட்டு வீடையே தரமட்டமாக்கியிருக்காங்களாம். இத படத்துலதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம அப்பாவோட ஆட்சியில நிஜமாவே நடந்திருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நடக்க போகுதோ, எதெல்லாம் அந்த தமிழ்நாடு சந்திக்கிறதுக்கு காத்திருக்கோ தெரியலங்க. அந்த மூதாட்டி அழுதபடியா 50 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேங்க. 50 ஆண்டு காலமாக குடியிருந்த வீட்டை காணவில்லை என ஈரோடு மாவட்டம் லக்காபுரம் குமாராபாளையம் பகுதியை சேர்ந்த 85 வயதான மூதாட்டி ஒருவர் மொடக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். என் வீடு தனியா இருக்கேன், என் வீடை இன்னைக்கு நைட்டோட நைட்டா இடிச்சு வச்சிருக்காங்க, யாரை கேட்டாலும் யாருக்குமே தெரியலன்றாங்க, அப்படி என்னதாங்க அரசாங்கம் நடத்துறாங்க அப்படின்னு அந்த பாட்டி அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நாடு இந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறவங்களே தூய்மை பணியாளர்கள் தாங்க. இவங்க கொரோனா டைம்ல தான் உயிரையும் பொருட்படுத்தாம அங்க எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரோட்ல இறங்கி சுத்தம் பண்ணாங்க. அதுவும் நேரம் காலம் பார்க்காம ராப்பகலா சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் இந்த அரசு வஞ்சிக்குதுங்க. அதாவது 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த கான்ட்ராக்டை அப்படியே கார்பரேட் கம்பெனியிட கொடுக்க போறாங்களாமா. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்றாட பொழப்புக்காக அவங்களே இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வேலையை புடுங்கி நீங்க எதுக்கு கார்பரேட்டை கொடுக்கணும்? இதை கண்டிச்சு 5-6 நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது எதையுமே இந்த திமுக அரசு கண்டுகொள்ளல. அதனால அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் இந்த போராட்டத்துல தூய்மை பணியாளர்களுக்கு உறுதுணையா இன்னைக்கு போராட்டத்துல கலந்திருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட கஷ்டமானாலும் அவங்க நம்மளே அருவருப்போம் நம்ம வீட்டு குப்பையை கொட்டுறதுக்கான அவங்க சிரிச்ச முகத்தோட வாங்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு அவருக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் நம்ம அப்பா மேல கடும் கோவத்துல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல பொக்கே ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, காவல்துறையினர் இருக்காங்க. ஒரு பக்கம் குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எதிரான குற்றங்களும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே காவல்துறையினருக்கு பொக்கே கொடுக்க போறோம். நம்ம அப்பாவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஏற்கனவே குற்றம் மேல குற்றம் பண்றாங்க. அதாவது குற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டியவங்களே இங்க குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புகார்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து எழுந்துகிட்டே தான் இருக்கு. அந்த விதத்துல இப்போ காவல்துறையினரோட மிரட்டல் தாங்க முடியாம 78 வயது முதியவர் ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அத்திப்பாக்கன்ற ஊரை சேர்ந்த 78 வயதான நைனான்றவர். இவர் மேல அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல விசாரிக்கணும்ன்றதுக்காக அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனவர்கிட்ட மிரட்டியிருக்காங்க, விசாரணைன்ற பேர்ல இவரை மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டல் தாங்க முடியாம இவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. தொடர்ந்து இவரை மிரட்டிட்டே இருந்ததால என் சாவுக்கு அந்த காவல்துறையினர் தான் காரணம் அப்படின்னு அவங்க பேரை எழுதி வச்சுட்டு இவரு தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு. ஏற்கனவே காவல்துறையினர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் எதுக்கு, இதெல்லாம் முதலமைச்சர் பாக்குறாரா கேட்கிறாரான்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே தான் இருக்கு. அந்த விதத்துல இந்த சம்பவம்
காவல்துறையினர் மேல மேலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் குற்றத்தை பண்ண வேண்டிய காவல்துறையினரே குற்றம் மேல குற்றம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினருக்கே இங்க பாதுகாப்பு இல்லைங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தோப்புல அப்பா மகனுக்கு இடையே சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில மகன்கள் 2 பேரும் சேர்ந்து அப்பாவை அருவாளால வெட்டியிருக்காங்க. அந்த தந்தையுடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனே காவல்துறையினருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்றாங்க. அப்போ ஆம்புலன்ஸ்ல அவருடைய உடலை ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த தோப்புக்கு காவல்துறையினர் வராங்க. அதுவும் இரவு நேரம் அப்படின்றதால அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய டிரைவரும் ஒரு காவலரும் மட்டும்தான் அந்த தோப்புக்கு வராங்க. அப்போ வந்த காவலர் இவங்க 2 பேரையும் கைது பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இது எங்களோட குடும்ப பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க, இது வேற மாதிரி ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த காவலரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நான் உங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு அரெஸ்ட் பண்றதுக்கு போனேன். அந்த காவலரை அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடூரமா தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கார் ஓடிட்டு வந்த அந்த காவலருமே தாக்கியிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அவர் உயிர் தப்பியிருக்காரு. ஆனா இந்த காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. ஒரு பக்கம் காவல்துறையால வன்முறை நடக்குது, இன்னொரு பக்கம் காவல்துறைக்கு எதிராகவே இந்த மாதிரியான வன்முறைகளும் நடந்துட்டு இருக்கு. அப்பா நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறை தான் சரிபட நடத்த மாட்டீங்க, ஆனா உங்க கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறையினருக்கு ஏதாவது பிரச்சனைனா அதையுமா பார்க்க மாட்டீங்க? தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை மேல பிரச்சனை, குற்றம் மேல குற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆட்சி மேல மக்கள் எல்லாம் ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அட்லீஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுதுல, அதுக்காகவாது ஏதாவது டிராமாவாவது பண்ணலாம்ல. ஒரு பக்கம் பொதுமக்களை தான் இந்த அரசு வஞ்சிக்குதுன்னா, இன்னொரு பக்கம் விவசாயிகளை கண்டுக்கவே மாட்டேங்குதுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாய கடனை ரத்து பண்ணிடுவோம், விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து விவசாயிகளை சுத்தமா கண்டுக்கிறதே இல்லை. அதாவது இப்பதான் இந்த சமீப காலங்களா விவசாய பொருட்கள் எதுவுமே நல்ல விலைக்கு வாங்குறது இல்ல, எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுங்க அப்படின்னு போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. நீ என்ன வேணா பண்ணு, நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன்றதுல அப்பா முடிவா இருக்காரு போல் இருக்கு. இப்ப கூட கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணத்துல நெல் சேமிப்பு கிடங்கு இல்லாததால அறுவடை பண்ணி வச்ச 30,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு ஒண்ணுக்குமே உருப்படி இல்லாம ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் கண்ணீரை வடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு நெற்கிடங்கு கூட இல்ல அப்படின்னா இந்த ஆட்சி என்ன மாதிரியான ஒரு ஆட்சின்னு. இதுக்கு அவங்க என்னதான் அழுதாலும் இதுக்கு உரிய நிவாரணம் இந்த தமிழக அரசு கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதனால அடுத்த தேர்தல் வரப்போகுது, அதுலயாவது என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. அதை விட்டுட்டு 525 வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுல 10% அதாவது 50 வாக்குறுதி கூட நீங்க நிறைவேற்றவே இல்லை. அதனால வாய்க்கு வந்தபடி அள்ளி விடுவோம்பா அப்படின்ற மாதிரி இனிமேல் விடாதீங்க. அதுலயும் குறிப்பா விவசாயிகள்லாம் அவங்க மேல கடும் கோவத்துல இருக்காங்க, பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல மீம் ஆஃப் த டேவா யார் வர போறாங்க அப்படின்றது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்டவுட்டட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு எதையுமே செய்யாத இந்த திராவிட மாடல் அரசு தாங்க.